இனிப்பு வடிவ சாப்பிடுங்க கொட்டுப்படா சீனி தேங்காய் மாவை நல்லா கலப்போம் சீனி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட முதல் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? புழுக்கடியில மாவுல உருண்டை செய்ய போறோம். புழுக்கொடி மாவுல வந்துட்டு சத்து மாவு உருண்டை செய்ய போறோம். அதான் இன்றைக்கான உணவு. அது வந்து நான் முதல் தடவை சாப்பிட போறோம். வாய்க்கு நான் சாப்பிட்டுருக்கிறேன் அவ்வளோ இருக்கு. நான் சாப்பிட்டேன், நிறைய தடவை சாப்பிட்டு ஒரு நாளும் சாப்பிட்டு 2 தான் சாப்பிட போறேன். மிக சுவையா இருக்குன்ற மாதிரி சொல்றேன். அது வந்து சுவைன்றதை விட உணவுகள் எங்களுக்கு சுவை முக்கியம் இல்லை, அதில் இருக்கிற ஆரோக்கியமும் சத்தும் தான் எங்களுக்கு முக்கியம். சுவை வந்து நாக்கில் மட்டும் நாக்கூட போடும், சுவை தொண்டை வரைக்கும் தான் சுவை. அதுக்கு பிறகு சுவைன்ற கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம். அப்போ வருத்தம் மெல்லிசாக இருக்கிறோம் மொத்தமாக இருக்கிறோம்ன்ற முக்கியம் இல்லை, வருத்தம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறோம்ன்றதான் முக்கியம். இப்போ உணவை சாப்பிட்டு உடம்பை பெலாமல் ஏற்றி வச்சு வருத்தத்தோடு இருந்து ஒரு பிரியோசனம் இருக்காது. அதை வந்து மெல்லியாக்களுக்கு வருத்தம் இல்லை இருக்காதுன்னு இல்லை, மொத்தாக்களுக்கு வருத்தம் இருக்குமென்றும் இல்லை. அது வந்து ஆரோக்கியமான உணவை யார் சாப்பிடுறோமோ அதுக்கு வந்து வைத்திய செலவுகள் வந்து குறைவாக இருக்குமென்றான் என்ற கருத்து. அதே போல் இன்றைக்கு பனையில் வர அனைத்து பொருட்களும் வந்து கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்காது, ஒன்று கசப்பு தன்மை இருக்கும், எல்லாம் சேர்க்கத்தானே நம்மளோட உணவில். இல்லை அந்த 6 சுவையும் வந்து நாங்கள் உணவுல சேர்க்கணும். அந்த 6 சுவையும் வந்து சேர்க்கணும். அந்த கப்பு இனிப்பு புளிப்புன்னு சொல்லி எல்லா சுவையும் வந்து நாங்கள் உணவுல சேர்த்தா தான் எங்களுக்கு அந்த முழு ஆரோக்கியமும் கிடைக்கும். ஒவ்வொரு சுவையிலையும் வந்துட்டு ஒவ்வொரு சத்தும் ஆரோக்கியமும் இருக்கு. அது எல்லாத்துலேயும் அப்படிதான், எல்லா உணவுலையும். அதை விட பனையில் வர அனைத்து பொருட்களுமே வந்து இனி இல்லைன்னா ஒரு சத்து கூடின பொருட்கள் தான். புழுக்கொடியல்லேருந்து ஒடியல்ல இருந்து வரம்பழம் வரங்காய் பனியா எல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். அவனும் வந்து இனி இல்லைன்னா ஒரு சத்தான உணவு தான் பனையில் வர்றது. அதில் இன்றைக்கு நாங்கள் புழுக்கொடியல்ல அன்றைக்கு ஒடியல் புட்டு செய்திருப்போம். இன்றைக்கு நாங்கள் புழுக்கொடியல் மாவை வந்து குழச்சி உருண்டையாக எடுத்து சேர்த்தினோட சாப்பிட போகிறோம். சரி உறவுகளே, எங்களோட காணொலிக்கு யாராவது முதல்ல வந்திருந்தால் எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. புழுக்கொடி மாவை அரிச்சு எடுப்போம். தும்பு வாழை இருக்கு கொஞ்சம், இன்னும் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கலாம் கொட்டணும் அந்த ஓரளவுக்கு. ஆனால் அது தும்பி இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நஞ்சு இல்லை, சாப்பிடக்கு ஒரு மாதிரி இருக்குங்களா. ஆனால் சாப்பிடக்கு நான் சாப்பிடணும். இந்த லெவலும் நான் தும்பு விழா வந்திருக்கு. ஓய் தேங்காய் வந்து இந்த கரல் வலிச்சு எடுக்கக்கூடாது, கரல் வலிக்காமல் எடுக்கணும். கரல் வலிச்சா நான் அதுவும் சேர்ந்து கைக்கும். நான் குலைக்கும் போது தேங்காய்ப்பு கரல் வலிக்காமல் போடணும். என்ன மா குலைச்சாலும் இந்த தும்புல தான் தவத்தி வேணும், தொண்டையில் போய் குத்திக்கணும். தேங்காய் இந்த தும்பு தும்பு இல்லாமல் எடுத்துருவாங்க. சின்ன பிள்ளை தெரியாமல் சாப்பிடும். தேங்காய் நிறைய போடணும் இந்த மாவுக்கு. புழுக்கொடி மாவு, புழுக்கொடியோ புழுக்கொடியல் புழுக்கொடியல். புழுக்கொடியல்னா என்னன்னு தெரியும்னா உங்களுக்கு ஒடிய சீனி சீனி தேங்காய் மாவை நல்லா கிளம்பும். சுடுதண்ணி கொதிச்சு கொண்டிருக்கிறது, நீங்கள் சேர்க்கணும். சீனியை பார்த்து போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சீனி தேவையோ குறைச்சும் போட்டு சாப்பிடலாம், கூடவும் போட்டு சாப்பிடலாம். இடிப்பு மாதிரி இடிப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும் இந்த மாவுக்கு. சாப்பிடுங்க. இனிப்பு போதும், இனிப்பு வடிவ சாப்பிடுங்க. கொட்டுப்படா இப்படி சாப்பிடுறாங்க. சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா
சுடலையோ தட்டி தட்டி தானே சுடாது தானே கையால் என்ன தான் செய்கிற மாவில் தண்ணி எவ்வளோ செய்கிறதான்னு தெரியும் கரண்டியால் என்ன தெரியாது புழுக்கொடிமா கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் குலைக்கா பொலிவாக வரும் கோடைக்கு எங்களுக்கு காணுமொழி யோசிப்போம் ஆனால் பொலிவாக தான் வரும்மா தண்ணி போதும் ஏன் உருண்டை பிடிக்கிறீங்க உருண்டை பிடிச்சி வச்சா பிள்ளைண்டியை ஊற்றி போட்டு எத்தனை உருண்டை போனோமா கொடுத்துட்டு போய் சாப்பிடணும் கையால் அள்ளி அப்படியெல்லாம் சாப்பிடாது டேஸ்ட் இப்படி உருண்டையாக்கி தான் சாப்பிடணும் புழுக்கொடியல் மா ஒரு உண்டை மிக மிக சுவையாக இருக்கும் நாங்கோ எல்லாரும் விடுங்கோ சாப்பிடுங்க நிறைய பிள்ளைங்க பிடிச்சி நிமிஷத்தை வைங்கோ சுடு காய்ச்சல் இருந்த வரை இப்போ கொஞ்சம் சாப்பிட மாட்டாரு ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி அதில் பட்டு அடிச்சது பள்ளிக்கூட கோயிலுக்கு போய் வந்தனால தான் காலம்பரம் கோயிலுக்கு போய் வந்து இருக்கிறோம் கோயிலுக்கு போய் வந்து இருக்கிறோம் இந்த தான் நான் போகும்போது சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுறீங்களா வள்ளிக்கட்டுக்கு நான் கொண்டு வரேன் நான் வேலைக்கு சாப்பிட்றேன் உங்களோட புழுக்கொடியில் நாங்கள் பவுடர் சாப்பிடுவோம் என்ன சுவையாரு இப்போ உங்களோட விட்ட இல்லை அப்போலாம் சத்து தான் கொஞ்சம் சின்ன கழுவி நான் போன அந்த வெள்ளை சீனி மட்டும் தான் இதில் பிரச்சனை சக்கரை பெரங்கட்டி போட்டு குழைக்கலாம் போல எனக்கு அப்படி குழைச்சா அதில் ஒரு குறைய சொல்லியது அந்த மாவில் பூசாக்கூர் ரெண்டு உருண்டை சாப்பிட்டு பிள்ளைஞ்சி குடிச்சு கூட மத்தியானம் சாப்பாடு தேவையில்லை போட்டாங்க மா கொஞ்சம் தான் போட்டேன் நாங்கள் நல்லா பொலிவாக வந்துருக்கு ஒரு 16 உருண்டை வந்தேன் புழைய பார்த்துட்டு போய் நல்லம்மா கொஞ்சமாக தான் போட்டுறாங்க தண்ணியை போட்டு தேங்காய் பூ போட்டுனால் அவ்வளோ பொலிஞ்சு சட்டி நிலமா வந்துட்டு கழிப்பையில் நல்லம்மா சாப்பிடல நீங்கள் சாப்பிடாட்டி வைங்க பிச்சு பிச்சு வைக்கிறேன் விருப்பம் இல்லை போல இனிப்பு அது காய்ச்சல் இருந்ததால சாப்பிட விருப்பம் இல்லை இல்லைதான் காய்ச்சலை விட்டு தான் நான் கொஞ்சம் விளம்பி நிதானமாக இருக்குது நேற்று முந்தின நாள் ஆள் மொத்தம் நேற்று ஓரளவு பரவாயில்ல இன்னும் தான் நார்மலாக இருக்கிறேன் தெளிவுல போல ஆரோக்கியமான சத்தான ஒரு உணவின் உணவு உங்களுக்கு எல்லாரும் கட்டாயம் கிடைக்கும் இந்த பொருள் வெளிநாட்டில் இருக்கிறாங்களும் வந்து இங்கேருந்து பாத்திரம் அனுப்பிகளை வந்து இப்படி பொருள்களை வாங்கி சாப்பிடலாம் நீங்களும் ஆரோக்கியமானது சத்து கல்வி மாதிரி வரும் உடம்பு நல்ல சத்து ஆரோக்கியம் நல்ல சத்து இன்னும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறோம் நன்றி நன்றி பாய் பாய்.